வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 6, அதாவது யூனிட் 8 இருந்ததை இப்போ யூனிட் 6 மாத்திருக்காங்க. அந்த யூனிட் 6ல தொல்லியல் கண்டுபிடிப்பு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ அதுல இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா பார்ட் 3 வீடியோ. ஸோ இது அரௌண்ட் ஒரு 16 கொஸ்டினோட இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா முடியுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு பார்ட் 3 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டோம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருப்போம்னா போட்டிருப்போம். ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து என்னன்னா பார்ட் 3 வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு நம்ம எப்படிலாம் பதில் கொடுக்கணும், ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் என்ன, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பத்தி டீட்டெயிலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேசிடலாம், பார்த்துடலாம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தினார்? மார்டிமர் வீலர் எங்க அகழ்வாராய்ச்சி பண்ணார் நம்ம பார்த்தோம். 1940 காலகட்டத்தில் அரிக்கமேட்ல பண்ணியிருப்பார். கரெக்டா? அரிக்கமேட்டில். அப்ப அங்கதான் என்ன யூஸ் பண்ணிருக்காருன்னா சயின்ஸ், அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தினார். அப்படின்னா அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில தான் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை என்ன பண்றாரு அப்படின்னா மார்டிமர் வீலர் வந்து ஃபாலோ பண்றார். ஓகேவா? ஸோ மார்டிமர் வீலர்னு வந்தாலே மேக்சிமம் அரிக்கமேடு தான் வரும். பல்லாவரம் அத்திரம்பாக்கம் அப்படின்னா யார் வருவா? புருஸ்புட், ராபர்ட் புருஸ்புட் தான் வருவார். 1863 காலகட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் யார்? பழைய கற்கால கருவி தான் அந்த கை கோடாரிகள் அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. யார் அப்படின்னா 1863 ராபர்ட் புருஸ்புட். இப்பதான் பார்த்தோம். கரெக்டா? ராபர்ட் புருஸ்புட் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா பழைய கற்கால கருவியை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பார். இதே அத்திரம் பக்கத்துல நுண்கற்கால கருவி அப்படின்னு வர்றப்ப அது இடைக்கற்காலத்தை சேர்ந்ததா வந்துடும். ஓகேவா? தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? இந்த வார்த்தை வளவளக்கப்பட்ட கற்கருவிகள் எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பையம்பள்ளியில. எங்க? பையம்பள்ளி. பையம்பள்ளி எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் தான் பையம்பள்ளி. வேலூர் மாவட்டம் தான் பையம்பள்ளி. இங்குதான் இரும்பு உருக்குவதற்கான தொழிற்சாலை இருந்துச்சு, இரும்பு உருக்கு உலைகள் இருந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா சான்றுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிமு 10ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 1000, கிமு 1000 சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பையம்பள்ளியை தான் கிமு 1000 சார்ந்தது. ஸோ அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா புதிய கற்காலம். புதிய கற்காலம் தான் இந்த கிமு 1000. அப்ப புதிய கற்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னதுன்னா பையம்பள்ளி. எங்க இருக்குன்னா வேலூர். ஸோ இது வந்து இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் அங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் அரிக்கமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் யார்? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்திருக்கு, அதனால 3 வீடியோலுமே இது வந்திருக்கும். மார்டிமர் வீலர் 1940. அலெக்சாண்டர் ரியோ யாரு? 1899, 1905. 1899 1905 வரைக்கும் இவர் ஒரு பிரிட்டனை சேர்ந்தவர். இவர் வந்து எங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு மேற்கொண்டிருப்பார். ஆதிச்சநல்லூர்ல என்ன பண்ணியிருப்பார்? அகழாய்வு மேற்கொண்டவர். இதுக்கு முன்னாடி 1876 ஜக்கோர், ஜக்கோர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜக்கோர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அகழ்வாய்வு மேற்கொண்டிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா? ஆமா, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டையில சங்ககால நடுகற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினமா? ஆமா. அரிக்கமேடு பாத்தீங்கன்னாலே -1 to +2. ஓகேவா? அதாவது கிமு 1 நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது ஒரு துறைமுகமாக இருந்த ஒரு இடம். முக்கியமாக சோழர்களின் துறைமுகமாக இருந்த ஒரு ஏரியா தான் அரிக்கமேடு. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம்
1878. ஆமா, புதையல் சட்டம் எப்ப? 1878. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நினைவு சின்னங்கள், பழங்கால பொருட்கள், எஞ்சிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. ஓகேவா? அடுத்து கருவூல சட்டம், இந்திய கருவூல சட்டம் 1972. 1972. இந்த 3 சட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். 1878, 1958 எஞ்சிய பொருட்கள் சட்டம், 1972ங்கிறது இந்திய கருவூல சட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் என்பது தவறு. தென்னிந்தியாவில் எங்க அதிகமா செறிந்து காணப்பட்டுச்சான்? கோயம்புத்தூர், கோவை. ஸோ இது ஃபுல்லாமே 9th புக்ல வரக்கூடியது. நம்ம வேர் டு ஸ்டடி போட்டிருப்போம். அதுலேயே தெளிவா இருக்கும். 9th புக்ல இது எல்லாமே கவர் ஆகும். ஓகே, ரோமானிய நாடுகள் தென்னிந்தியாவில் கோவை மண்டலங்களில் அதிகமாக செறிந்து காணப்பட்டுச்சு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 ஆர் கரெக்ட். 4 மட்டும் தப்பு. அப்ப 1, 2, 3 வந்து சரி. பி ஆப்ஷன். ஓகே, 6வது கொஸ்டின். எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது? மெயினா ரோமனுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு வந்து வணிக தொடர்பு இருந்துச்சுன்னு மெயினா காட்டக்கூடியது அரிக்கைமேடு தான். கடல் வாணிகத்தில் மெயினான இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். கீழடியும் கொடுத்துருக்காங்க. கீழடி வந்து ரோமானியர்களும் வணிக தொடர்பு கொண்டிருக்காங்க. ஏன்னா அங்க ரோமனுடைய காசுகள் கிடைச்சிருக்கு. ஓகே, ஆனா இங்க கடல் வாணிகத்தின் கொடுத்ததுனால அரிக்கைமேடு என்பது சரியான விடை. இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க. புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் எது? நேர பாத்தீங்கன்னா பையம்பள்ளி. ஏன் அப்படின்னா கிமு 1000. ஓகேவா? அப்ப புதிய கற்கால டைம் எப்ப அப்படின்னா கிமு 2000 முதல் 1000 வரை என்னதுன்னா புதிய கற்காலம். கிமு 2000 முதல் 1000 வரை புதிய கற்காலம். ஸோ அந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான் இது. ஸோ இது வந்து இன்னொன்னு இரும்பு காலத்திலையும் வரும். ஏன்னா இரும்பு காலம் பாத்தீங்கன்னா கிமு 1300 முதல் 500 வரை. கிமு 1300 முதல் 500 வரை என்ன காலம் அப்படின்னா இரும்பு காலம். ஓகேவா? ஸோ அப்ப அது கூட அந்த இரும்பு உருக்கப்படுறதுக்கான சான்றுகள் அங்க கிடைச்சிருக்கா நம்மளுக்கு. அதை வச்சு அது இரும்பு காலத்தையும் மென்ஷன் பண்ணும். அந்த புதிய கற்காலத்தை கரெக்டா சொல்றது பையம்பள்ளி தான். ஏன்னா 1000ல் 2வது, இது 1000ஐ சார்ந்தது என்ன பண்ணிருக்காங்க, சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இரும்பு காலம். இதுக்கப்புறம் தான் என்ன வரும்? பெருங்கற்காலம். இரும்பு காலத்துக்கு அப்புறம் பெருங்கற்காலம் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? சங்க காலம். 300 முதல் 300 என்பது சங்க காலத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமையப்பெற்றுள்ளது? பாண்டிச்சேரியில் அரிக்கைமேடில் அமையப்பெற்றுள்ளது. 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது சொன்னோம்ல. ஸோ -1 to +2 வரைக்கும், -1 முதல் +2 வரைக்கும் அரிக்கைமேடு முக்கியமான துறைமுகமா இருந்துச்சு. அதான் 1 நூற்றாண்டை சேர்ந்ததா சொல்றாங்க. ஓகேவா? அரிக்கைமேடு. 9வது கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று. ஆதிச்சநல்லூர் இது வந்து ஓல்டு கொஸ்டின், ரொம்ப ஓல்டு கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் கொடுத்துருக்காங்க. இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்த ஒரு ஊர். ராபர்ட் புருஸ்புட் என்பவர் ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினாரானா? நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா இவர் வந்து ஒரு 34 வருடங்கள் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருப்பார். ஸோ அந்த டைம்ல நடத்தியிருப்பாரு. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பாலாகிய வேலும் இரும்பு காலம். ஏன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது ஒரு அயன் ஏஜ், இரும்பு காலத்தை சேர்ந்தது. 6th புக்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. வேலும் வெண்கலத்தாகிய சேவர் கொடியும் காண கிடைக்கிறது. ஆமாம். ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கிறது. ஆமா, பொண்ணு தங்க ஆபரணங்கள் அங்க கிடைச்சிருக்கும். அப்ப ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனா இது திருநெல்வேலி மாவட்டம்ல, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. முன்னாடி திருநெல்வேலி மாவட்டமா இருந்திருக்கு. கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 2017. 2017 தான் நமக்கு வந்து 2 மாதிரிகளை நம்ம அமெரிக்காவில் கூட புளோரிடா என்ற இடத்துக்கு என்ன பண்ணியிருப்போம், பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற நிறுவனத்துக்கு அனுப்பி வச்சிருப்போம். அவங்க தான் இது கிமு 200 சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. 9th புக்ல இது 600 சார்ந்தது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். கரெக்டா பிப்ரவரி 2017.
இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆதிச்ச நல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர். முதுமக்கள் தாளிகளை கண்டுபிடிச்சவர் யாரு? 1876 ஜக்கோர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் முதுமக்கள் தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூர் முத அகலாய்வு பண்ணுவார். இவருக்கு அப்புறம் தான் யார் வருவா? அலெக்சாண்டர் ரியோ வருவார். அலெக்சாண்டர் ரியோ இவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் எப்போ 1899 முதல் 1905 வரைக்கும் அங்க அகழ்வாராய்ச்சி பண்ணுவார். 2004 யார் வருவா? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி என்ன பண்ணுவார்? அகழ்வாராய்ச்சி பண்ணுவார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூட்டுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டமா அரிக்கமேடு? இல்ல. எங்க? பாண்டிச்சேரி. அப்ப இது தவறு. பாண்டிச்சேரி என்பது சரி. பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரி. ஓகேவா? இது ஒரு சோழர்களின் துறைமுகமா? ஆமா, இது ஒரு சோழர்களின் துறைமுகமா தான் -1 முதல் +2 வரைக்கும் இருந்துச்சு. இத்துறைமுகம் ரோம் நாட்டுன்னு வாணிக உறவு. ஆமா, ரோமானிய வாணிக உறவு தான் மெயினான ஒரு விஷயம். அரிக்கமேடு துறைமுகம் காவேரி பூம்பட்டினம் அழகன்குளம் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருக்கு. ஆமா, கொண்டிருந்தது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறு. ஓகேவா? 1 மட்டும் தவறு. அப்ப ஆப்ஷன் சி வரும். 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறானது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் என்ன? கீழடி எங்க? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். மதுரையும் கொடுத்துருக்காங்க பாருங்க, அடிச்சிடக்கூடாது மதுரைன்னு. சிவகங்கை மாவட்டம் தெளிவா இருக்கணும். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் இருக்கு. ஆமா, இருக்கு. 9th புக்ல தெளிவா இருக்கும் இந்த வரி, 2 வரியுமே. இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. கொடுமணலிலும் புட்டூரிலும் இரும்பு உருக்குலைகள் அகழ்வாய்வுகள். ஆமா, இதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ தங்கம் உருக்கு உலைகள் வந்து இருந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பட்டணம். தங்க உருக்குலை எங்க இருந்துச்சு? கேரளால இருக்கக்கூடிய பட்டணம். ஓகேவா? சோ அதே மாதிரி நான் போன வீடியோல ஒரே ஒரு வார்த்தை வந்து தவறா சொல்லியிருப்பேன். அதே ஒரே மரத்தாலான படகு எங்க ஒரு பொருத்துகளை கொடுத்துருப்பாங்க. ஒரே மரத்தாலான படகு அப்படின்றது எங்க அப்படின்னா கேரளால கூட பட்டணத்துல தான் கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அழகன்குளம் சொல்லியிருப்பேன். அது தவறான ஒன்று. பட்டினம் என்பது சரியான ஒன்று. ஓகே, ஒரே மரத்தாலான படகு அப்படின்றது பட்டினம். ஓகே, அங்கதான் பொண்ணு உருக்கப்பட்டதுக்கான உலைகள் அங்க கிடைச்சிருக்கும். கண்ணாடி மணிகள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடும் கடலூருக்கு அருகே குடிக்காடுன்ற ஒரு இடத்துலையும் கண்ணாடி மணிகள் செய்யக்கூடிய தொழிலகம் இருந்திருக்கும். அரிக்கமேட்டிலையும் கடலூருக்கு அருகே உள்ள குடிக்காடு என்ற இடத்துலையுமே கண்ணாடி மணிகள் செய்யக்கூடிய தொழிலகங்கள் இருந்திருக்கும். ஓகேவா? 9th புக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அகழ்வாராய்ச்சி. நல்லா ஆழமா படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின், இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி. தாளிகள் புதைக்கப்பட்ட களம். தாளிகள் முதுமக்கள் தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூர் அடிச்சனும் 114 ஏக்கர் பரப்பளவில் பறவை காணப்படுது. வேறு கூறிய கூட்டுகளில் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறதுனா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். கீழ்வளைவுலாம் விழுப்புரம் மாவட்டம். அரிக்கமேடு பாண்டிச்சேரி. கழுகுமலை நம்ம பாண்டியர்களை பத்தி சொல்லக்கூடிய இங்க வந்துடும். ஓகேவா? தமிழகத்தில் எங்கு காலத்தில் முந்தைய நுண்கற்கால நினைவு சின்னங்கள்? நல்லா பார்த்துக்கிறோம். நுண்கற்கால நினைவு சின்னங்கள் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா தூத்துக்குடியில். நுண்கற்கால நினைவு சின்னங்கள் எங்க கிடைச்சிச்சு? தூத்துக்குடியில கிடைக்கப்பட்ட ஒன்று. ஓகே, சோ அந்த 16 கொஸ்டின் நான் சொன்ன ஒரு 16 கொஸ்டின் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டோட்டலா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். தொல்லியல் அகழாய்வுல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை நீங்க பார்த்திருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாடல்ல தான் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸை இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் கொஞ்சம் ஆழமா என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. அதே மாதிரி புக்ல எங்க இருக்கோ அந்த இடத்த என்ன பண்ணுங்கன்னா அழுத்தி படிங்க. அப்படி படிச்சோம் அப்படின்னா தொல்லியல்ல இருந்து எந்த இதுவுமே மிஸ் ஆகாது. ஓகே, ஸோ எல்லாமே கிளியரா கரெக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போட்டுடலாம். ஸோ நம்மளோட லட்சியம் வந்து என்ன அப்படின்னா
20க்கு 20 40க்கு 40 அப்படின்றது மட்டும்தான். ஓகேவா? 40 குரூப் 1ல பாத்தீங்கன்னா 40க்கு 40 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அதை நம்ம தெளிவா பிஒய்க்கு மூலமா படிச்சு போயிட்டோம்னாலே அதை ஈஸியா என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அதே மாதிரி 20க்கு 20 அப்படின்றது குரூப் 4 குரூப் 2ல வரக்கூடிய ஏரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. கொஞ்சம் ஆழமா அழுத்தி படிங்க. படிச்சோம் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ட்ராக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.